ஒடிசா மாநிலத்தில் சாலையோரமாக கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி கிறிஸ்மஸ் தொப்பி மற்றும் கிறிஸ்மஸ் அலங்கார பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க வியாபாரிகள். திடீர்னு அங்கேருந்து காரில் வந்த கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் தொப்பி மற்றும் அலங்கார பொருள்லாம் இங்கே விற்கக்கூடாது, இது ஹிந்து ராஷ்டிராவில் எப்படி நீங்கள் இந்த பொருட்கள்லாம் விற்பீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த வியாபாரிகள் சொல்கிறாங்க, நாங்களும் ஹிந்து தான், நாங்கள் ஏழை, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் தான் இந்த சாலையோரத்தில் இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த பொருட்களை இங்கே விற்காதீங்க, ஜெகநாத் சாமியினுடைய பொருட்களை வேணால் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கோங்க, இந்த ஹிந்து ராஷ்டிராவில் இந்த கிறிஸ்மஸ் தொப்பி மற்றும் அலங்கார பொருளை விற்கிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலான நிலைமையில் பல பேரும் இந்த வீடியோவிற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு, இந்தியாவில் எல்லா மதத்தினருக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலையோர வியாபாரிகளை மிரட்டுறது ரொம்பவும் தப்பு. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.